இல்லை முதல் செய்தினா பாருங்களேன், நீ தொழுகுன்னு கூட சொல்லலாம். நீ தொழுகையில் பேணுதலாக இருப்பா, பிறகு உன் குடும்பத்தை சொல்லு கிடையாது. முதல் செய்தி உன் குடும்பத்தை சொல்லு. இன்னைக்கு நம்ம இடத்துல பெரிய பிரச்சனை தெரியுமா? நான் பர்ஃபெக்ட், ஃபஜர் நான் சரியாக இருப்பேன், இபாதத்தில் நான் சரியாக இருப்பேன், என் குடும்பத்தை பற்றி சில நேரங்களில் கவலையும் படுறதில்ல, சில நேரத்தில் சொல்கிறத கேட்கறதும் இல்லை. இல்லையா? சொல்கிறத கேட்கறதும் இல்லை. சொல்கிறது இல்லைன்றது ஒரு பிரச்சனை, சொல்கிறத கேட்கறது இல்லைன்றது ஒரு பிரச்சனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. குறிப்பாக ஆண்களாக இருப்பதனால ஒரு விஷயத்தை சொல்கிற, சம்பாதிக்கிறோம். எதுக்காண்டி சம்பாதிக்கிறோம்? நானும் மற்றவருடைய தேவையின் பக்கம் போயிடக்கூடாது. நான் எந்த தேவைக்கும் யார்கிட்டையும் வாசலையும் நிற்கக்கூடாது. அது மட்டுமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் அப்படி தான். என் மனைவி மக்களும் யார்கிட்டையுமே நிற்கக்கூடாது. இதுதான் நல்ல ஆம்பளைக்கு அடையாளம். நான் என் வயிறு நிரம்பிடுச்சு, என் மனைவி பக்கங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இல்லையா? என்னையா சாப்பிட்டா? நான் அங்கங்கே இந்த உணவு சாப்பிட்டேன், வீட்டுக்கு என்ன வாங்கி கொடுத்த? அது நம்ம பிரச்சனையாப்பா. பிள்ளைங்களுக்கு அது நம்ம பிரச்சனையா? நீலாம் நல்ல ஆம்பளையான்னு கேட்பான். நீலாம் எதுக்கே கல்யாணம் பண்ண? உனக்கெல்லாம் எதுக்கு பிள்ளை குட்டின்னு கேட்பான். இல்லையா? நான் எனக்குன்ற மாதிரி சிந்தனை ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. நான் எனக்கு எப்படி வயிறு நிரம்புதோ அது மாதிரி என் மனைவிக்கு நிரம்பணும், என் பிள்ளைகளுக்கும் நிரம்பணும். நான் எப்படி கண்ணியமான உடை உடுத்திடணும், என் மனைவிக்கும் கண்ணியமான உடை, என்னுடைய பிள்ளைகளுக்கும் கண்ணியமான உடை. நான் எப்படி கண்ணியமான ஒரு வீட்டில் இருக்கிறனோ அது மாதிரி என் மனைவி என் பிள்ளைகள் கண்ணியமாக இருக்கணும். இப்படின்னு ஒரு ஆம்பளை யோசிக்கிறான் இல்லையா? இதுதானே உண்மையான ஆம்பளை. இதே மாதிரி தான் இபாதத்துலேயும். நீ தொழுகையில் கரெக்டாக இருக்கியா? அதோட முடியாது, உன் குடும்பத்தை பார்க்கணும். அருமையான, இது ரொம்ப பேசிக். இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னு சொன்னால், நாம தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹ், உன் பிள்ளைங்க வயது வந்த பிள்ளைங்க தொழுகையில் அசட்டியாக இருக்கிறாங்களே, கொஞ்சமும் கவலைப்படுறதில்ல, மனைவி தொழுகிறது இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், என் பையன் ஃபஜர் தொழுகைக்கு வரல, நான் தஹஜத் தொழுது எந்த ஃபாயிதாவும் கிடையாது. என் பையன் ஃபஜருக்கு கூட வரல, நான் தஹஜத்தில் 200 ரக்காத் தொழுது என்ன பிரயோஜனம்? அவனை தொலை வைக்க என்னால் முடியலையே. என் மனைவியை ஃபஜருக்கு என்னால் எழுப்ப முடியலையே. நான் என்ன இமாமாக இருந்து என்ன பிரயோஜனம்? பல பேருக்கு உபதேசம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? பேஸ் சரியில்லையே. என் குடும்பத்தை நான் முதல்ல பார்க்கலையே. அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல உன் குடும்பத்தை பார், உன் குடும்பத்தை பார், அதுக்கப்புறம் தான் நீ. அருமையான சகோதர மக்களை, இந்த ஹதீஸுடைய பின்னணியில் பார்க்கலாம். இந்த வசனம் இறங்கியதற்கு பின்பாக ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 500-600 மீட்டர் தூரத்தில் ஃபாத்திமாவுடைய வீடு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவுடைய வீட்டை கதவை தட்டுவார்கள். நம்ம வீட்டு ஃபாத்திமா மாதிரி 8 மணிக்கு எந்திரிக்கிற ஃபாத்திமா அல்ல அந்த ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்கிற ஆள் இல்லை. சையதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி. அலி ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஆண்களுக்கு தலைவர். ஹசன் ஹுசைன் குத்பால ஓதுறோம் இல்லையா? சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு வாலிபர்களுக்கு தலைவர்கள் ஹசன் ஹுசைன். ரசூலுல்லாஹ் இந்த வசனம் இறங்கிய பிறகு அந்த குடும்பமே சொர்க்கத்தை தான் கையில் வச்சிருந்தது. ஹசன் ஹுசைன் அலி ஃபாத்திமா இந்த குடும்பமே சொர்க்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அந்த குடும்பத்தை ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுப்புவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் ஒரு நல்ல குடும்ப தலைவனுக்கான பொறுப்பு, இல்லையா? என் வயிறு நிரம்பிருச்சு, என் மனைவி மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்பவனும், நான் தொழுகையில் சரியாக இருக்கேன், என் மனைவி மக்களை பற்றி அது சொல்லி கேட்கல என்று சொல்பவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. திரும்ப அதே வார்த்தையை நான் சொல்கிறேன். என் வயிறு நிரம்பிருச்சு, நான் சாப்பிட்டேன், என் மனைவி மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்கின்ற ஆம்பளைக்கும், நான் தொழுதுட்டேன், என் மனைவி தொழுவலை, என் பிள்ளைங்க தொழுவலை, அதை பற்றி நான் பெருசாக கணக்கெடுத்துக்கல என்று சொல்கின்ற ஆம்பளைக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஆம்பளையாகவே இருக்க முடியாது. அருமையான சகோதரர், ரசூலுல்லாஹ் எழுப்பி இருக்கிறார்கள், மனைவி எழுப்பி இருக்கிறார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு வேணா அனுமதி கொடுக்கலாம், எழுப்புறதுக்காண்டி, அதாவது என்னம்மா எந்திரிக்கிறியான்னு கேட்கலாமே தவிர ஃபர்லான தொழுகையில் கண்டிப்பாக தொழும்படி நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் என்ன நம்ம ஆம்பளை இல்லையா? என்ன குடும்ப தலைவன்?